இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு கடவுளை வேணுனேன். மானக்கிட்ட வீணும்னே தோத்துட்டாடா குஜராத் கிட்ட. நீ சிஎஸ்கேக்கு எப்படி வாய்ப்பு வரும்? மும்பைக்கு ஐயோ ஐயோ அவனை பற்றி பேசவே எனக்கு பாவமாக இருக்கு. அவன் மனநலம் குன்றியவனா மாறிட்டான்டா. அவனை அடிச்சு அடிக்க கோமா ஸ்டேஜில் இருக்கான். தம்பி தம்பி ஐயோ என்னென்னமோ பேசினானே. அது என்ன மிரட்டலுக்கு தான் 10 பேரா, அடிக்கிறதுக்கு ஒருத்தன் தானா, யாரோ கடப்பாறையா அப்படின்ட்டு போனேன் பீக்காட்டுக்குள்ள. திடீர்னு எந்திரிச்சு வருவோம்டா, நான் யானை இல்லை குதிரை அப்படின்னா. இந்தியாவில் இங்கே புதிய மிஸ்ட் பண்ணாலும் எந்திரிக்க மாட்டானே. ஆர்சிபி நீங்க ஜெயிச்சிருக்கணும், ஜெயிச்சிருந்தா நம்ம உள்ள வந்துருக்கலாம் சார். ஆர்சிபி தோத்துருக்கா, பல்ல பந்து இடிச்சுக்கிட்டு தோத்துட்டு வந்தாண்டா. அந்த சிஎஸ்கே இனிமே வாய்ப்பே இல்லடா பிளே ஆஃப்ல போறதுக்கு. ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா சிஎஸ்கே உள்ள வந்துருக்கான். திருப்பி நம்ம அவனை அடிச்சுக்கலாமாடா? வரவே முடியாதுன்றா, திருப்பி அடிச்சிருக்கலான்ற. அதெல்லாம் வரவே முடியாது. இப்பதான்டா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா நீ? கடவுளே, ஆனா இந்த மாதிரிலாம் சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை தெரியுமா? ஆமா தெரியும், 17 வருஷமா இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நம்மள சொல்றேன் இந்த இருந்தது இல்லை. அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கண்டா, எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போனடா. சரி சரி போடு போடு போடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா. பார்த்து கடவுளுக்கு தெரிஞ்சிடாம டக்குன்னு ஒரு 4 ப்ராப்ளத்தை வாடகைக்கு எடுத்து உனக்கு கொரியர் போட்டுவிட்டு உனக்கு புது மிஸ்ட் பண்ணி போவாப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்காத? நீ தான் சந்தோஷமா இருக்க. நான் எங்க சந்தோஷமா இருக்கேன்? நான் சிஎஸ்கே உள்ள வந்திருக்கணும், திருப்பி அவனை அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். சார் ஜாலியா இருக்கும் சார். இனிமே அவன் கிடையாது, நம்ம தான் இனிமே. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வேணும்னே தோத்துருப்பானோ சிஎஸ்கே உள்ள வரக்கூடாதுன்னு. சிரிக்காத ப்ளீஸ். எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. யாராவது சிரிச்சா எனக்கு ஒரு டப்புன்னு அரைஞ்சிருவேன். ஒரு டைம்னா தம்பியோட காதை வந்து கடிச்சு ரத்தமா வந்துருச்சு அவனுக்கு. ஒரு மாதிரி கிரிக்கெட் மாதிரி பண்ணுவேன் நான், பைத்தியக்காரன். அதனால என்கிட்ட வந்து சிரிக்காதே பொண்ணு. அது இப்போ கொஞ்சமா மாறிட்டு வருது. நீ திரும்பி சிரிக்கிறியா, லவக்கன் வந்து கடிச்சு போடுவானு வருது. எந்திரிச்சு போயிரு. சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு சிரிச்சா எனக்கு ஒரு மாதிரி வரும். லவக்கன் வந்து கடிச்சு வச்சு எந்திரிச்சு போயிரு. போயிரு. எந்திரிக்கு எந்திரிப்பேன்.